அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதுன்னு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு. ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க காட்டுக்கு தனி ராஜா தாங்க. நீங்கள் சொல்கிறதான் சட்டம். வீடாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ராஜாவாட்டம் தான் செயல்படுவீங்க. அதுவும் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் அங்கே எடுபடும், எல்லா இடத்துலையுமே எடுபடும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் சொல்கிறதான் சட்டம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் கூடும். எதுலையுமே ஒரு வேகம் அப்படிங்கிறது நிறையாவே உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் நீச்சத்தில் இருந்தாலும் அடுத்து உங்கள் ராசி அதிபதியோட சேர போகிறாருங்க. அவரே 11 கூடியவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பணம்ங்கிறது இந்த காலகட்டம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அஷ்டமச்சனி தான் இருந்தாலும் பாவ கிரகமாகி 8ஆம் இடத்துல சனி பகவான் மறையிறது நல்ல அமைப்பு தான். அப்போ கெட்டவன் கிட்டணும் ராஜயோகங்கிற அமைப்புல உங்களுக்கு சனி பகவான் போய் கெட்டு போறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். அப்ப நீங்க மறைமுகமான ஒரு தொழில், மறைமுகம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறாரு, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு மன திடம், ஒரு தைரியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் மூத்த சகோதர வழியில், உங்களுக்கு நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதுவரைய. இருந்தாலும் இன்னுமே இப்போ உங்கள் ராசி அது வலுப்பெற போகிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாமே ஒரு நல்ல பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். அது தேடி வரும். புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 கூடிய சுக்கிரன் அடுத்து 9 10லே வர போகிறாரு. அப்போது தந்தையோட தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கூட இந்த காலகட்டம் ஏற்படும். அதாவது தொழிலில் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. அதாவது இப்போ எல்லாமே நிறைய ஆன்லைன் வர்த்தகம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப அந்த ஆன்லைன் மூலயமா இன்னும் என்ன அந்த தொழிலில் புது யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், திட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 5 கூடிய குரு உங்கள் ராசிக்கு 11 அப்படிங்கிறப்ப குழந்தைகள் நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு ஆதரவு இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த எதிர்பாராத ரொம்ப நாளாக நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல ரிசல்ட்டாகவே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அதே போல் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் நீங்கள் ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹார்டான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடுவீங்க. ஒரு அதிகார தோரணையில் நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாமே இன்னும் 1 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறது, சிவனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது, இல்லை சிவனுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். வாழ்த்துக்கள். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.